அண்ணி எனக்கு ஒரு தோசை. இந்த வருது வருது. ஏமா நந்தினி, இந்த ஜல்லி சிமெண்ட் மணல்லாம் போட்டு அரைப்பாங்கல்ல ஒரு மிஷின், அந்த மிஷின் பாத்திருக்கியா? கான்கிரீட் மிக்சரு. அதான். இந்த இட்லி அதில் போட்டு உடச்சி எடுத்துட்டு வா, அப்பதான் சாப்பிட முடியும். ஞானா, தினம் மொட்டை மாடியில் உடற்பயிற்சியெல்லாம் பண்ணுவேல இரும்பு வச்சு. இனிமேல் இரும்பு வேண்டாம்ப்பா, இந்த இட்லி வச்சு பண்ணுப்பா, உடம்பு நல்லா ஏறும். சரிண்ணா. இட்லி போட்டிருக்காங்க வர இட்லி. அவன் மதுரையில் ரோட்டு கடையில் போடுறான் இட்லி, மல்லிகைப்பூ மாதிரி. என்ன மூஞ்சி அங்கிட்டு திருப்பிக்கிட்ட? இந்த இட்லியை திங்கிறதுக்கு நாங்கள் தான் மூஞ்சியை திருப்பிக்கணும். கொழுப்பு தான். இதை தின்னோம்னா பல்லுக்கு நல்லதில்ல, உடம்புக்கு நல்லதில்ல. இதெல்லாம் வேண்டாம். சோறை போட்டு தயிரை ஊற்று. சோறெல்லாம் வேணாம் மாமா. ராத்திரியில சோறு சாப்பிட்டா சுகர் ஜாஸ்தி ஆயிரும். ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல கொழுப்பு, இப்போ சுகரா? என் உடம்பு ஆரோக்கியத்து மேலே அவ்வளோ அக்கறை உனக்கு. என் உடம்பு எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஒன்றும் கோலா சொல்ல வேண்டியதில்லை. வாயை மூடு. ஏப்பா சீனி எலி போட்டுட்டு இருக்க? மற்ற எதுவும் நல்லா இல்லைண்ணா. இது என்னம்மா தோசையா? ஆமாம், இட்லியை சுட்டு கிழிச்சு கேப்பையை நட்டிட்டியே, தோசை போட்டிருக்கீங்களாக்கும். ஒரே மாவில் இட்லியும் சுட்டு தோசையும் சுட்டு வித விதமாக சமைச்சிருக்கணும்னு காட்டுறீங்களா? ஏய் வச்சுட்டு போமா, உடனே போயிடுவோம் தூக்கிட்டு. கோதுமை மாவுல பூரி சுட்டு தரவா? கோதுமை மாவுல பூரி சுட்டு தரவா? சுடுவ. ஏன் சுட மாட்டேன்? ராத்திரி நேரத்தில் எண்ணெயில் பூரியை சுட்டு கொடுத்து நான் செமிக்காமல் வகுத்த தடவிக்கிட்டு மேலே எங்கேயும் ஏப்ப விட்டுக்கிட்டே தெரியணும். அதான் நான் ஆசை. என்ன ஒரேடி ஆளை சாய்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் நடக்காது. இது தேக்கு, சாதாரண தேக்கு இல்லை, மதுரை தேக்கு. மனசில் வச்சுக்கோங்க. காலகாலமா இட்லிக்கும் தோசைக்கும் ஒரே மாவு தான். புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி இப்ப இன்னும் பேசிக்கு இருக்காரு. தோசை சாப்பிட்றியாடா? இல்லை சின்னக்கா, போதும். உன் அன்புக்கு நன்றி. ஏன்டா வேண்டாம், ஒரு இட்லியே போதுமா? என்ன இட்லியை பார்த்து பயந்துட்டியே? அப்படிதான் இருக்கும். சாப்பிடு, தம் கட்டி சாப்பிடு, வேற வழி இல்லை. மாமா, நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா நல்லா தூங்கிடுவோம் மாமா. ஐயா நல்லா தூங்குப்பா. மாமனார் வீட்டுக்கு வரதே அதுக்காண்டி தானே. சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. நாங்கள் தான் எங்கிட்டு போனாலும் வேலைக்காரி மாதிரி வேலை செய்யணும். உனக்கு என்ன வந்தது? நல்லா சாப்பிட்டு தூங்கு. சின்னக்கா, என் வாழ்க்கையை கெடுத்துறாதக்கா, போ. ஏய், நீ எல்லாம் சாப்பாடு கண்டு ஓடுற ஆள் கிடையாதே. ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? அப்படி இல்லக்கா, மாமா இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காருல்ல, அதை மறந்துட்டு நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன்னா தூங்கிடுவேன்ல, அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் பம்பா போயிரும்ல. எங்க போறீங்க? டேய், வாய் மூடிட்டு நீ சாப்பிடவே மாட்டியா? எங்க என்ன பேசுறதுங்கிற விவசாயம் உனக்கு இல்ல? சாப்பிட்டு தொலை. என்னக்கா இவன் மாமா முன்னாடி இந்த பேச்ச ஆரம்பிச்சிட்டான். தெரியலையே பைத்தியக்காரனுக்கு என்ன வந்துச்சு. ஏதோ ஒரு படத்துல வடிவேல அவங்க ரோட்லயே படுத்துக்கிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேணும்னு அழுவாங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடி இது? ஐயோ அண்ணி, என்ன எதுவும் கேட்காதீங்க. எனக்கு செம்ம கடுப்பா. சரி நீ சாப்பிடு. விடமாட்டான் போல இருக்கு. கரியாளா, இந்த தோசை வச்சுக்க. ஏன் இட்லியை தின்னுட்டு இருக்க? தேங்க்ஸ் மாமா. இந்த ஆளு வேற தூபம் போட்டுக்கிருக்கேன். என்னன்னு தெரியலையே. ஏமா, ஏய் அங்க என்ன மீட்டிங்கு? தோசையை கொண்டாங்கம்மா. இப்பதானே தோசை வேணானாரு. அப்ப நம்ம பேசல இல்ல, வேணாம்னுட்டாரு. இப்ப நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்ல, தான் கொண்டாங்கிறாரு. இந்த தலையில கொட்டு. அண்ணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாக்குறேன் இரு. யாருக்கு தோசை வேணும்? பொங்கல் சாப்பிடுறீங்களா? வேண்டாம், பொங்கல் மட்டும் அப்படியே பொங்குதா. இதுக்காண்டி தோசை போட தான் போனேன். ஆமா தெரியும். நான் செவிட்டு காது இல்ல, காது எனக்கு நல்லா கேட்கும். உங்களுக்கு மாமா? வேண்டாமா. மாமா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் எங்க நடந்துச்சு? சும்மா இருக்க மாட்டேடா நீ. திரும்ப அதையே பேசிட்டு இருக்க. என்னடா நீ? ஏய் ஞானா, விடப்பா. அவன் ஏதோ ஆர்வ கோளாறுல பேசிட்டு இருக்கேன். எப்பா, எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் எப்போ நடந்துச்சுன்னா ஞாபகத்திலே இல்லைடா. அப்போல்லாம் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். சோத்துக்கே சிங்கி அடிச்சிட்டு இருந்தேன். என் நினப்பெல்லாம் என் குடும்பத்து மேலேயும் என் தம்பிகளோட வாழ்க்கை மேலேயும் தான் இருந்துச்சு. அதனால் அந்த ராத்திரி பகல்லாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு நேரமே இல்லை. அப்புறம் தர்ஷினி எல்லாம் எப்படி? டேய், என்ன கேவலப்பட்ட பயலா இருக்கான். ஏய் கரியாளா, நீ வேற ஏன்டா சாப்பிட்ற பேசாம? அது எப்போயோ நடந்துச்சு, வாழ்க்கை எப்படியோ போயிட்டு இருக்கா. அதையும் போட்டு திருப்பி கிண்டிட்டு இருக்க. சாப்பிடு. இதெல்லாம் ஈஸ்வரி அக்கா புலம்பணும். மாமா, வெளியே உங்களை பத்தி 50 பேர் வண்டியா பேசினாலும் நீங்க ஒரு தியாகி தான் மாமா, எனக்கு தெரியுது. எப்பா போதும்பா, பேச்ச நிப்பாட்டிக்கப்பா.
இந்த வீட்டில் பல பேருக்கு உண்மையை சொன்னால் பிடிக்காதடா. அவங்க வாட்டில் சோத்துல விஷத்தை வச்சிருவாங்க. அதனால சத்தம் இல்லாமல் சாப்பிட்டு கையை கழுவிட்டு போ. நீ இன்னும் நீண்ட நாள் வாழணும். அக்கா கொஞ்சம் வாங்கல. இந்த வாரேன், ஒரு நிமிஷம். வீட்டுக்கு யாரோ விருந்தாளி வந்திருக்காங்கப்பா. என்ன என்ன ஜனனி? அக்கா அப்பதான் ஃபேஸ்ல அலர்ஜி வந்திருக்குல்ல, அதுக்கு மெடிசன் வாங்கிட்டு வந்திருக்கேன், போட்டு விட்டுருங்க. சரி, நான் போட்டு விட்டுறேன், கொடு. ஆமா, அப்பதான் மேல ரொம்ப தான் அக்கறை. பத்திரத்தில் கையெழுத்து போட மாட்டேன்ட்டு எங்க வீட்டோட என்ன பேச்சுவார்த்தை வேண்டி கிடக்கு. இங்க பாரு நந்தினி, கையெழுத்து போடாம விட மாட்டேன். அவகிட்ட சொல்லிடு. சொல்லிடுறேன் மாமா. சித்தி, நீங்க சொன்ன டிரான்சாக்ஷன்லாம் அக்கௌண்ட்ஸ்ல முடிச்சிட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இவ எதுக்கு இப்படி முறைக்கிறா? மாமா, தர்ஷினி சாதாரணமா நடந்து போனாலே அடிக்க பாயிற மாதிரி இருக்கு மாமா. அவளுக்கு எது கராத்தே கத்து கொடுத்தீங்க? ஏய், என்னடா நீ? கராத்தேவா? நான் எப்படா கராத்தே கத்து கொடுத்தேன்? ஐயா மாமா, அவ என்னை எகிரி எகிரி அடிக்க வந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஏய், ஏய், என்னடா சொல்ற? அடிக்க வந்தாளா? டேய், சும்மா இருக்கேடா நீ? அண்ணே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, ஏதோ உளறிட்டு இருக்கேன். எது ஒண்ணுமில்ல, பொம்பளை ஜாக்கி சான் மாதிரி ஏர்ல ஏறி என்ன அடிக்க வந்தா மாமா. நீங்க ஒண்ணுமில்லங்கிறீங்க மாமா. எங்க அம்மா வந்துட்டு போச்சு இல்ல, அப்பதான் இதெல்லாம் நடந்தது. ஏ தர்ஷினி, நில்லு. இங்க வாமா. வாங்குறல, முன்னாடி வாமா. அவனை அடிக்க போனியா? என்ன நடந்துச்சு வீட்டில்? ஏ மகளே, உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லு. அவன் தான் என்ன தேவையில்லாம சீண்டுனான். எது தேவையில்லாம அவன் சீண்டுனானா? என்ன அவன் வேணும் பேசிட்டு இருக்க? இந்த வீட்டில் ஆம்பளையில எதிர்த்தே பேசக்கூடாது, தெரியுமில்ல? எங்க இருந்து வச்சு இந்த தைரியம்? அவன் யாரு தெரியுமில்ல? இந்த வீட்டோட மருமகன், உங்க அத்தை ஆதிரையோட வீட்டுக்காரன். உனக்கு அவன் மாமி முறை வேணும். மாமியிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? நான் எதுக்கு கேட்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏய், இங்க பாருமா, பிறந்ததுல இருந்து உன்னை அடிக்காமே வளர்த்துட்டேன். அந்த மரியாதையை காப்பாத்திக்க. மரியாதையா மன்னிப்பு கேளு. முடியாது. ஏய், என்ன முடியாது? என்ன கொழுப்பா? கொழுப்பு இல்ல, இது என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட். என்ன ஆனாலும் என்னால அதை விட்டு கொடுக்க முடியாது. பாரா. ஏய் ஏய், நில்லுமா. அண்ணே, அண்ணே, சொல்லுங்க கேளுங்க. கூப்பிடாதீங்க. தர்ஷினி, காதுல விழுகலையா? மன்னிப்பு கேட்க மாட்டியா? அவ்வளவு பெரிய ஆளா நீ? இரு, உன்னை வச்சுக்கிறேன். என்னப்பா அது இப்படி ஆரம்பிச்சிச்சு? நேற்று ஓ மக, இன்னைக்கு ஏ மக, இப்படியே போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு மீசை மூடிட்டு தெரியணும்? இந்தா எல்லாம் எவ்வளோ ஆளாக வர்றது? அங்க இருந்துட்டு இங்கே ஆட்டி வைக்கிறேன் நீ. இங்க எதுக்கு இருக்க? வெளியே போ. போமா வெளியே. வா போலாம். என்ன பாக்குற? அந்த முறைப்படம் உன் புருஷன்கிட்ட வச்சுக்க. இங்க வேண்டாம். எப்ப அதை இப்படி விடக்கூடாதுப்பா. எல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும்ப்பா. முதல்ல ஆதிரையில இருந்து ஆரம்பிக்கிறானப்பா. கரிகாலனுக்கும் ஆதிரைக்கும் 3 நாளா நடக்காம இருந்த சடங்கு நடந்தே ஆகணும். ஏமா, நடந்தே ஆகணுமா? இந்த முதல் ராத்திரிக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்கம்மா. என்ன பாக்குறீங்க? பண்ணுங்க, நீங்க தான் பண்ணணும். வேற யாரும் பண்ண முடியும்? நானா பண்ண முடியும்? பொம்பளை ஆளுக்கு தான் பண்ணணும். பார்த்து கரெக்டா பண்ணுங்க. இதுலயும் இந்த திருகள் வேலை, திருட்டு வேலையெல்லாம் பாத்துறாதீங்க. கல்யாணத்துல பார்த்த மாதிரி கெட்ட ஹோம் வந்துடும், தொலைச்சு போடுவோம் எல்லாத்தையும். நல்ல நேரம் பார்த்து அதுக்கான ஏற்பாட்டை பண்ணுங்க. கண்ணாடியை தான் வாங்கி கொடுக்க முடியும். அதுல முகம் பார்க்கறது நீங்க தான் பார்க்கணும். ஏய், வா. என்ன அக்காஸ், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க? அதான் மாமா சொல்லிட்டாருல, சீக்கிரம் பஸ் நைட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணுங்க. நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். போட, சீக்கிரம் ரெடி ஆக்கணும். அறிவு கட்ட. ரெடி ஆகுறாங்க. வா. யார் இவன்? அண்ணி, என்ன அண்ணி இது? எனக்கு பிடிக்கல சொல்ற. அண்ணி, எனக்கு பயமா இருக்கு அண்ணி. அவன்லாம் ஒரு ஆளு, நான் அவனுக்கு பயந்துக்கு இருக்கேன். பாத்துக்கலாம், வீட்டுக்கு வந்தாச்சு. ஒன்னும் ஆகாது. ஐயோ, அது ஒரு டம்மி வீட்டுக்கு பீஸ். வந்தாச்சுல, விடு. அன்னைக்கு என்ன இருந்தாலும் தப்புச்சு பாத்துக்கலாம். அண்ணி. அவன் சும்மா இருந்தாலும் இந்த ஆள் சும்மா இருக்காமா? அந்த வீட்லயே தைரியமா சமாளிச்சிட்டேன். இங்க நாங்கெல்லாம் இருக்கோம், விட்டுருவோமா? தைரியமா இருக்கிறோம். ரொம்ப பயமா இருக்கு. ராத்திரி ஒன்ன மீறி யாரு எதுவும் ஒண்ணு பண்ண முடியாது. அதை நீ யோசிப்போம், இரு.
ஹாஸ்பிட்டலில் வச்சு ஜனனி கிட்ட அப்பத்தா ஒரே பேரை திரும்ப திரும்ப சொல்லி அவங்கள போய் பாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஜீவானந்தன். இவங்க யாரு? அப்பத்தாவோட கைரேகையை எடுத்து என்ன பண்ண போறாங்க? இதெல்லாம் விசாரிச்சு நீதான் தகவல் கொடுக்கணும். இது மட்டும் குணசேகரன் கைக்கு போயிடுச்சுன்னா அப்பத்தா இத்தனை வருஷமா பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடும். நீதான் ஹெல்ப் பண்ணணும் கௌதம், ப்ளீஸ். டாக்குமெண்ட்ஸை தோழர்கிட்ட காட்டணும். வணக்கம் தோழர். வாங்க கௌதம். என்ன அந்த பட்டம்மாளுடைய இன்னைய நிலைமை என்ன? அந்த வீட்டில் அந்த ஜர்னி பண்ணுற மூமெண்ட்ஸ் என்ன? ஏதாவது புது தகவல் கிடைச்சதா? ஏதோ தயக்கம் இருக்கு, ஆனால் உள்ளுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. தனியாக பேசலாம். கௌதம், நம்பிக்கை வச்சு இந்த அமைப்பில் வந்து நீங்கள் சேர்ந்துருக்கீங்க. நம்பிக்கை வைக்கிறவங்கள்ட்ட துரோகம் பண்ணுறது புத்திசாலித்தனம் கிடையாது. இங்கே இருக்கிற யாருக்குமே துரோகம்னா என்னன்னு கூட தெரியாது. நீங்கள் இவங்களை வச்சுக்கிட்டே சொல்லலாம். பட்டம்மாளுங்கிறவங்க குணசேகரனோட அப்பத்தான். இப்போ எல்லாமே அவரோட சொத்துங்கிற மாதிரி தான் ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. அவர் மோசமான ஆளாக இருக்கலாம், சொத்துக்காக முறையற்ற செயல்களை செஞ்சிருக்கலாம். ஆனா அதோட மூலதனம் பட்டம்மாளோடது. அவங்க இன்வெஸ்ட் பண்ணதோட வளர்ச்சி தான் அவங்களோட இந்த 40% ஷேர். இது எப்படி நாம எடுக்க முடியும்? மற்றவங்க மாதிரி இல்லையே பட்டம்மாள். அவங்க இதுல எந்த தப்பும் செய்யலையே. அதனால நாம அவங்க சொத்து எடுத்துக்கிறது நியாயம் இல்லை தோழர். மற்றவங்க மாதிரி இல்லையே பட்டம்மாள். அவங்க இதுல எந்த தப்பும் செய்யலையே. அதனால நாம அவங்க சொத்து எடுத்துக்கிறது நியாயம் இல்லை தோழர். ஓ, நாங்க செய்யறது தப்புன்னு சொல்லி கிளாஸ் எடுக்க வந்தீங்களா? ஒரு நிமிஷம் மிஸ்டர் கௌதம், நான் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிடாமல் செயல்படுத்த மாட்டேன்னு தெரிஞ்சு தானே வந்தீங்க? தோழர், நான் தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேனே, இவர் நம்ம அமைப்புக்கு சரியான ஆள் கிடையாது. இருங்க, நான் பேசுகிறேன். கௌதம், நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பட்டம்மாளுங்கிறது ஒரு தனி நபர். ஒரு தனி நபருடைய நியாயத்தை, ஒரு தனி நபருடைய பிரச்சனையை நீங்கள் பேசினா எப்படி பொதுவான நியாயங்களையும் பொது சிந்தனைகளை பற்றி உங்களால் யோசிக்க முடியும், பேச முடியும்? நீங்கள் எதுக்காக இங்கே வந்து சேர்ந்தீங்க? நாங்கள் என்னென்ன நல்லது பண்ணுறோம், என்னென்ன சமூக புரட்சி பண்ணுறோம், இதெல்லாம் தெரிஞ்சு தானே வந்து சேர்ந்தீங்க. இப்போ இங்கே வந்து நீங்கள் பட்டம்மாளுடைய நியாயத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கணும். இதை பாருங்கள், உங்கள் கண்ணு யோசிக்கிறத பார்த்தா உள்ள நிறைய உணர்வுகளை மறைச்சி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு போராளி யாரு தெரியுமா? உள்ள உணர்வுகளையும் உண்மைகளையும் மறைக்காம உறக்க சொல்றவன் தான் போராளி. அப்போ உங்ககிட்ட ஏதோ ஒரு முரண் இருக்க, சொல்லுங்க. நின்றுக்கிட்டே வேற இருக்கீங்க, உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. இதை பாருங்க கௌதம், இதுக்கு முன்னாடி நீங்கள் பட்டம்மாள் வீட்டு செய்தியெல்லாம் சேகரித்து வந்து சொன்னீங்கல்ல, நான் கூட சொன்னேன் இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச செய்திகள் தான் சொல்லி. அப்போவே சொன்னேன் ஃபர்கானாகிட்ட, ஏதோ ஒரு உண்மையை கௌதம் மறைக்கிறாரு அப்படின்னு. இதை பாருங்க கௌதம், நீங்கள் என்னை சந்திக்கணும்னு ஃபர்கானாவிட்ட திரும்ப திரும்ப கேட்ட போகலாம், நான் சந்திக்கலை. அதுக்கப்புறம் ஏன் சம்மதிச்சேன்? உங்களை பற்றி யோசிக்கும் போது நீங்கள் ஒரு நல்லவர், திடமானவர், இந்த நம்பிக்கையெல்லாம் வச்சு தான் உங்களை சந்திக்க சம்மதிச்சேன். இல்ல தோழர், இவர் சரியான ஆள் இல்ல. இவரை ஃபர்ஸ்ட் அனுப்பிடுங்க.
ஃபர்கானா இவ்வளோ கோவப்படுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு. இவங்க சந்திச்ச வலிகள், அவமானங்கள், தடைகள், இப்படி நிறைய பிரச்சனைகள், இதெல்லாம் தாண்டி தான் வந்து இங்கே உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் இப்போ சொல்ல நிலைமையில இல்லை, இன்னொரு காலத்தில் சொல்கிறேன். இவங்க மட்டும் இல்லை, இங்கே நிற்கிற அத்தனை பேரும் கடுமையான மன உளைச்சல்கள், வலிகள், பிரச்சனைகள், வறுமை, போராட்டம் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு தான் இங்கே வந்து நிற்கிறாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் மற்றவர்களுக்கு இது நிகழக்கூடாது, ஒரு அநீதி நிகழக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லாரும் கூடி சேர்ந்து இங்கே இருக்கும். அப்படி ஒரு சிந்தனையில் இருக்கும்போது யார் குறுக்க வந்தாலும் தகத்தெறிகிற ஒரு மனோதிடத்தோடு தான் இங்கே எல்லாருமே இருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு முரணா திடீர்னு வந்து குறுக்க நிற்கிறீங்க. என்ன காரணம் தெரியல, ஆனால் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது. சொல்லுங்கள், என்ன ரீசன்? ஜனனி என்னோட ஃப்ரெண்ட். வாட்? ஃப்ரெண்டா? கெட் அப். அதனால தான் உனக்கு அவங்கள பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. உன் சுயநலத்துக்காக நியாயத்துக்கு குறுக்க நிக்கிற, பணக்காரங்க பக்கம் பேசுற. இனி உன்னை விட்டு வைக்க முடியாது. தோழர், இவரை வெளியே அனுப்புங்க. ஒரு நிமிஷம். அவசரப்பட்டு ஒரு மனுஷனை தவறா நினைக்கிறது ரொம்ப பெரிய தவறாயிடும். அவசரப்படாதீங்க. ஏன்னா கௌதம் நினைச்சிருந்தா நேத்தே நம்மகிட்ட சொல்லாம போயிருக்கலாம் இல்லையா? இல்ல தோழர், நம்மளால அவனுக்கு ஆபத்து வரும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தான் அவன் இங்க இருந்து டிராமா பண்ணிட்டு இருக்கான். அதுக்கான அவசியம் எனக்கு இல்ல. நீங்க ஒன்னும் பேச வேண்டாம், நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. ஒரு நிமிஷம், அவசரப்படாதீங்க. தோழர், ஹீ இஸ் a cheat. பேசுவோம், உடனே முடிவு பண்ணிட வேண்டாம். கௌதம், நீங்க இங்க வர்றது, எங்களை சந்திக்கிறது, இந்த விஷயம்லாம் ஜனனிக்கு தெரியுமா? இல்ல தோழர், இந்த விஷயம் எதுவுமே ஜனனிக்கு தெரியாது. குணசேகரன் வீட்டுக்கு போய் அப்பத்தாவோட கைரேகை எடுத்த விஷயம் நேத்து தான் தெரிஞ்சுது. அது கூட சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா தெரிஞ்சுது. ஆனா ஜீவானந்தங்கிற பேர் தெரியுமே ஒழிய அந்த வீடியோல இருக்கிற ஆள் நீங்க தானே அவளுக்கு தெரியாது. என்கிட்ட காட்டி எனக்கு தெரியுமான்னு கேட்டப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். குட். அப்ப நீங்க உங்க நட்புக்காக நிக்க போறீங்களா இல்ல சமூக நீதிக்காக நிக்க போறீங்களா? உங்க பக்கம் தான் தோழர். அப்படின்னா இதுக்கப்புறம் எங்க சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நீங்க ஜனனிகிட்ட பேச மாட்டீங்கல்ல? சத்தியமா சொல்ல மாட்டேன் தோழர். சத்தியம். இதை பாருங்க கௌதம், சத்தியங்கிறது செய்யற செயல்ல இருக்கு, வார்த்தைகள் இல்லை. ஒரு மனுஷன்ட்ட சத்தியம் வாங்குறது அவனுடைய சுதந்திரத்துக்கு எதிரானதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு மனுஷன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் தனக்கான நியாயத்தை பேச முடியாது, செய்கிற செயலையும் நியாயமாக செய்ய முடியாது. எனக்கு சத்தியத்து மேலே நம்பிக்கை இல்லை, கௌதம் மேலே நம்பிக்கை இருக்கு. நீங்கள் எங்கள் பக்கம் நிற்கிறது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஃபர்கானா, பட்டமாளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அதை டீல் பண்ணுற பொறுப்பை நம்ம கௌதம்கிட்ட தனியாக கொடுத்துருந்தோம். அவர் தனியாக செயல்பட வேண்டாம், நாங்கள் செயல்படுறோம், நீங்கள் கூட நிற்கிறீங்க. கூடன்னா எப்போவுமே கூட பக்கத்தில் முன்னாடி நிற்கிறீங்க, சரியா? சரி தோழர். குட். அப்போ நீங்கள் கிளம்புங்க, ஏதாவது செய்தி இருந்ததுன்னா ஃபோன் பண்ணுறோம். சரி தோழர். தோழர், இது உங்களுக்கு சரின்னு படுதா? கௌதம்னால எதுவும் பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை. நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸை சரி பாருங்க. ம். மாமா, கீழே போயிருவோமா மாமா? ஏய், கொஞ்ச நேரம் பொறுமையாடுறா. அதான் ரெடி பண்ணி சொல்லிட்டு வந்திருக்கேன்ல, ரெடி ஆனால் கூப்பிடுவாங்க. கண்டிப்பாக அவங்க ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டாங்க, நீங்கள் ஒன்றா போய் பாருங்க. ஞானா, என்ன பேசுகிற? ரெடி பண்ணி ஆகணும்ப்பா. இதெல்லாம் வாழ்க்கையில் முக்கியமான சடங்குப்பா. இதெல்லாம் அந்தந்த டயத்துக்கு நடந்தாகணும், தள்ளி போடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் இருக்கிற பொம்பளையை தான் செய்யணும். நம்ம ஆம்பளையை உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு அசிங்கமாக இருக்குப்பா இதை பேசுறதுக்கு. மாமா, எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கு.
நர்வஸ்னா ஒரே படபடப்பா இருக்கு என்ன? படபடப்பா இருக்கா? இந்த மாதிரி நேரங்களில் அப்படி இருக்கும். உனக்கு படபடப்பா இருக்கு, எனக்கு பதபதப்பா இருக்கு. வீட்டுக்குள்ள பொம்பளை பிரச்சனை ஒரு பக்கம், வெளியே வேற மாதிரி பிரச்சனையே. பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாலும் நிம்மதியா இருக்கலாம், அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது, ஒரே மர்மமா இருக்கு. என்ன செய்ய சொல்ற? சிங்கத்தோட பல்லெல்லாம் பிடுங்கி விட்டுட்டு காலெல்லாம் ஒடிச்சு விட்டுட்டு எப்படி உன்னால பாய முடியும்னு சுண்டலியெல்லாம் சுத்தி நின்று கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. பாஞ்சேன்னு வையே, ஒரே நாளில் சோழியை முடிச்சு விட்டு போயிடுவேன். எனக்கு கை காலெல்லாம் தேவையில்லை, பல்லும் தேவையில்லை. ஏறி கடிச்சனாக்க கழுத்து கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருவேன். அது இவளுக்கு தெரிய மாட்டேங்குது. இலக்காரம் பண்றாளுங்க ரொம்ப. மாமா சொல்லு. நேரமாகுது, வாங்க கீழே போலாம். ஐயோ, இவன் ஒருத்தன்டா. சரி வா போய் பாப்போம், என்னதான் ரெடி பண்ணிருக்கான்னு பாப்போம். வா. இவளுகளை ஒருத்தையும் நம்ப முடியாது. முதராத்திரி ரூம்ல கட்டில் மேல பூவை தூவி விட்டு கீழே கட்டில் காலை உடச்சு விட்டுருவாளுங்க.